ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி சிக்கன் குழம்பு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். இப்போ சிக்கன் குழம்புக்கு தாளித்து விட்டுறலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் இது போல் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இது போல் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் சின்னதாக வெட்டி போட்டால் எந்த அளவுக்கு நம்ம பொன்னிறமாக வதக்குறோமோ அதே போல் தான் அரைச்சி போட்டாலும் இந்த மாதிரி பொன்னிறமாக வரப்போல் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் ஒரு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துறேன். தேவையான உப்பு, அடுத்து மஞ்சள் தூள், இதை கலந்து விட்டுறலாம். மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வதக்கியாச்சு. ஒரு உருளைக்கிழங்க தோலோடையே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி, கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம். நல்லா தண்ணி விட்டு வேகட்டும். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சிக்கனில் தண்ணி விட்டு வேகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வெந்து வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி, அப்பையும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கப்புறமும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற பொருள் சேர்க்கணும். நான் எப்போயுமே சொல்கிறது தான், நம்ம வதக்கிறதுல தான் நம்ம குழம்போட டேஸ்ட், கிரேவியோட டேஸ்ட்டே இருக்கும். பார்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா 1 2 3 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த சிக்கன் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். மசாலா போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். அவ்வளோதான். இது போல் அந்த மசாலாவை அந்த சிக்கன் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். அதிகமாக தண்ணி வேணாம், இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வற்றாது. அதனால் கரெக்டாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் முங்குற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அது போல் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. நம்ம இன்னொரு பக்கமாக இட்லி ஊற்றி வச்சிட்டோம்னா 2 வெந்து வரதுக்கு நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ இட்லி ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இட்லி தட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இட்லி வேக வச்சு இறக்கியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டீம், நம்ம சிக்கன் குழம்பு குக்கரில் வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டீம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ அதை எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அருமையாக சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா அது ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். நான் இதை பாலாக தான் எடுக்க போகிறேன். அதனால் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிருக்கேன் பார்த்திங்களா, அதுக்காக தான். ஆன் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் தேங்காயில் பால் எடுத்து வச்சேன் இல்லையா, அதையே ஊற்றிடலாம். நல்லா கொதித்து வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கன்லாம் கரெக்டாக உப்பு பிடிச்சிருக்கும். நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம், இதுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம்ல, அதுக்கப்புறம் உப்பு பத்தாது. அதனால் கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்துக்கணும். பத்தலைனா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். கரெக்டாக இருந்தால் சேர்க்க தேவையில்லை.
உப்பு சேர்த்துட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். பாருங்கள், சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் இட்லியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதோ எதுவுமே தேவையில்லை. சூப்பரான ஒரு இட்லிக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் குழம்புல நம்ம உருளைக்கிழங்கு போடுறோம் பார்த்திங்களா, அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிக்கன், மட்டன் இதுலலாம் நம்ம ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நம்ம செஞ்சு அந்த உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைக்கிறது வீடியோ உங்களுக்கு வேணும்னா கடைசியாக நான் வைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து நீங்கள் மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசைக்கெலாம், சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் இந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் சிக்கன் குழம்பு, இட்லி இல்லைன்னா தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு படி இட்லி அரிசி, அப்புறம் இதில் ஒரு படி ரேஷன் அரிசி, ஒரு படி இட்லி அரிசி, ஒரு படி ரேஷன் அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் ரேஷன் அரிசி இல்லைன்னா வெறும் இட்லி அரிசி மட்டுமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு படி உளுந்து, வெள்ளை உளுந்து ஒரு படி சேர்க்குறேன். 2 படி அரிசிக்கு ஒரு படி உளுந்து சேர்த்துருக்கேன். அவல் எடுத்திருக்கேன். அவல் வந்து உங்களுக்கு லேஸ் அவல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு அவல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1/4 கப் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதில் 2 படி அரிசி போட்டு 1 படி உளுந்து 1/4 படி அவல் சேர்த்துருக்கேன். அரிசி வந்து ரேஷன் அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி, உங்களுக்கு எந்த அரிசி விருப்பமோ அந்த அரிசி சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து பச்சரிசி சேர்த்துக்கல, வெறும் புழுங்கல் அரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கழுவிடலாம். அரிசி உளுந்தெல்லாம் கழுவியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். 5 மணி நேரத்துக்கு ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிக்கலாம். அரிசி ஊற வச்சு 5 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை ஆட்டிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கழுவலாம் தேவையில்லை, முதல்லையே கழுவி தான் ஊற வச்சுருக்கோம். இப்போ கழுவ தேவையில்லை, இப்படி எடுத்து அரைச்சிக்கலாம். அரிசி போட்டதுமே அதிக தண்ணி இதில் ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ஏன்னா ஒரு சில அரிசி வந்து தண்ணி நிறைய இழுத்து அரைக்கும், ஒரு சில அரிசி வந்து தண்ணியே இழுக்காது, அந்த நம்ம போட்ட தண்ணியிலேயே அரைச்சிரும். அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. அப்பப்போ வந்து அடியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. அப்போ தான் அதில் 1-2 உளுந்து, அரிசி இதெல்லாம் கீழே அந்த ஓரமாக ஒட்டிகிட்ருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அரைங்க. மாவு பாருங்கள், கிட்டத்தட்ட அரைச்சி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் அரைக்கணும். ரொம்ப வலுவலுப்பாலாம் மாவு அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு குருணையாக இப்படி தொட்டு பார்த்தோம்னா சொரப்பாக தெரியணும், அந்த அளவுக்கு அரைக்கணும். அதுக்காக ரொம்ப சொரப்பாலாம் இருக்கக்கூடாது. நமக்கே ஒரு தெரியும், இந்த மாதிரி அரைச்சி முடிச்சிட்டோம், லேசாக சொரப்பாக இருக்குது அப்படின்னு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நமக்கு இட்லி மாவு அரைச்சிட்டோம். இப்போ எடுத்து பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாவு அரைச்சாச்சு. இப்போ கலந்து வச்சிடலாம். உப்பு போட்டுக்கலாம், மாவுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம். இந்த மாதிரி கை வச்சே கலக்குங்க. கையில் வச்சு கலந்தால் தான் மாவு வந்து புளிக்கும். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி கிரைண்டர் கழுவுன தண்ணியவும் இதிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். மாவு வந்து ரொம்ப தான் கெட்டியாக இருக்குது. இப்போயே தண்ணி கரெக்டாக கலந்து வச்சிட்டிங்கன்னா காலையில் வந்து தண்ணி ஊற்றி கலக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி இட்லி மாவு தான் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் கலந்துருக்கேன். தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றி கலந்துடக்கூடாது, இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வைக்கலாம். ஒன்று நீங்கள் காலையில் அரைச்ச மாவை நைட்டுக்கு இட்லி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நைட்டு அரைச்சிங்கன்னா அதை காலையில் இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு இப்போ நான் நைட்டில் தான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன், காலையில் எடுத்து இட்லி ஊற்றிக்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி பொங்கி வரணும், அப்போ தான் நல்லா இட்லி வரும். கலந்து விட்டுறலாம். நைட்டே உப்பு போட்டு கலந்து வச்சிட்டோம். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நான் சோடா உப்பு எதுவுமே நான் சேர்த்துக்கல. அப்படி சேர்க்காமலே பாருங்கள் மாவு வந்து அப்படியே பஞ்சு போல் வந்திருக்கு. தண்ணியெல்லாம் நைட்டே கரெக்டான அளவுக்கு தான் கலந்து வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி துணியில் தண்ணி நினச்சிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் தட்டில் எண்ணெயை தடவி கூட இட்லி ஊற்றிக்கலாம்.
இட்லி சட்டி வச்சு ஒரு செம்பளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் இட்லி தட்டை எடுத்து வச்சு இட்லி வேக வைங்க. இப்போ மூடிடலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கிட்டால் போதும். அதிக நேரம் வேக வைக்க வேணாம், ஒரு 8 நிமிஷம். இப்போ எடுத்து பார்ப்போம். மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டூத்பிக்கு இல்லை ஏதாவது ஒரு கத்தி கரண்டி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் ஒட்டாமல் வருது. இட்லி நல்லா வெந்துடுச்சு. ஒரு 8 நிமிஷம் கிட்ட போதும், அதுக்கு மேலே எல்லாம் வேக வைக்க வேணாம். இப்போ எடுத்துடலாம். லைட்டாக இதில் தண்ணி தெளிச்சிருங்க. அப்போ தான் அந்த துணியில் ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் தண்ணி தெளிக்கிறது. சூப்பராக இட்லி வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ தொட்டாலே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி. பாருங்கள் அப்படியே பஞ்சு போல் இருக்குது பார்க்குறதுக்கு. தொட்டாலேயும் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இட்லி ரெடி ஆயிருச்சு.